இந்த அயோக்கிய பையன் பாஸ் மேல இவ்ளோ அன்பா? டெக்கரேஷன் அப்புறம் கேக். ஓகே, இதெல்லாம் பண்ணது யாரு? அட வேற யாரு? நம்ம பாஸோட மோனா டார்லிங். ஆமா, மோனா எங்க இருக்கா? இந்த மோனா எங்க போனா? எங்க போனாங்க? எல்லாரும் இங்க என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இங்க என்ன கலாட்டா பண்றீங்க? என்ன மேடம், காலையிலேயே ஆபீஸ் வந்திருக்கீங்க? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? கேக் இதே யார் கொண்டு வந்தாங்க? கேக்க யார் கொண்டு வந்தாங்கன்னு வாய் திறந்து சொல்லுங்க. மேடம், அது மோனா. மோனாவா? என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கேக் கொண்டு வரதுக்கு அவ யாரு? How dare she? அத தூக்கி போடுங்க. ரிஷி எங்க? நான் இங்க இருக்கேன் டார்லிங். ஓ, ஹாப்பி பர்த்டே டார்லிங். Thank you. சீக்கிரம் வந்து கேக்க கட் பண்ணு. இதெல்லாம் எனக்காகவா? யா, இட்ஸ் ஃபார் யூ. ஹாப்பி பர்த்டே சார். Thank you, thank you. சார் ஹாப்பி Thank you. பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். Thank you. சார் ஹாப்பி சார் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. Thank you, thank you. Yeah, ஹாப்பி thank you. பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். Thank you for all of this. யூ ஆர் வெல்கம். இந்த கேக்க கட் பண்ணு. ஆனா இந்த கேக் ரொம்ப அழகா இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பியூட்டிஃபுல். நோ வேஸ்ட். இது மனுஷ் பொண்ணு கொண்டு வந்த கேக்க இப்படி கட் பண்ண கூடாது. Thank you. Thank you, thank you. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. நான் எங்க இருக்கேன்? என் வீட்ல தான் மோனா. இது என் வீடு தான். என்ன ரோஹன், நீயா? ஆனா நான் ஆபீஸ்ல இருந்தனே, நான் இங்க எப்படி வந்தேன்? வாட்? நீ நீ எனக்கு கொடுத்த காஃபில ஆர் யூ மேட்? ஏய் தள்ளி போ. இன்னைக்கு ரிஷிக்கு பர்த்டே, நான் போய் ஆகணும். எங்கேயும் போக கூடாது, இங்கேயே உட்காரு. ரோஹன், யூ ஆர் ஹர்ட்டிங் மீ. சாரி 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 சாரி. மோனா, உனக்கு எதுவும் அடிபடலல்ல? காயம் எதுவும் இல்லையே? நீ ஓகே தானே? நல்லா தானே இருக்க? ப்ளீஸ் சரி, ரோஹன், சரி, வேண்டாம், okay. விடு. பயப்படாத மோனா, உனக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். ரிஷியோட கேக்ல இதை தானே மிக்ஸ் பண்ண. ரிஷியை கொலை பண்ண பாக்குறியா? மோனா, நான் தான் இருக்கேன்ல, உன்னுடைய அடிமை. நான் அவனை கொலை பண்றேன். உங்க அப்பாவை கொலை பண்ணதுக்காக பழி வாங்க பாக்குறல? திஸ் இஸ் மோனா, டிகே இண்டஸ்ட்ரியோட ரொம்ப அழகான மேனேஜர். ரிஷியால இவளோட வாழ்க்கை நரகத்தை விடுங்க, அதை விட மோசமா போயிடுச்சு.
6 வருஷத்துக்கு முன்னாடி ரிஷியும் அவனோட பார்ட்னரும் மோனாவோட அப்பாவோட பிசினஸ பறிச்சுட்டாங்க. அவரால அந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாம இறந்து போயிட்டாரு. மோனாவும் அவளோட அம்மாவும் தெருக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மா வேண்டாம்மா, அழாதீங்க. சொல்ல போனா நாம இல்ல, இது அவங்க அழ வேண்டிய நேரம். ரிஷியையும் அவனோட பார்ட்னரையும் நான் கொலை பண்ணுவேன். அப்பாவோட கொலைக்கான பழிய நான் வாங்குவேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் உன்னுடைய நிழல் மோனா. உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு தெரியும். என்ன, எதுக்காக இதெல்லாம் செய்யற? உனக்கு என்ன வேணும்? அன்பு. அன்புக்கு பதில் அன்புதான். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் மோனா. பைத்தியம் பிடிச்சு அலையிற காதலன். திஸ் இஸ் ரோஹன். ரோஹன் உலகத்திலேயே ஒரே ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறான். அதுதான் மோனா. மோனாவை ஃபாலோ பண்ணி டிகே இண்டஸ்ட்ரி வரைக்கும் போயிட்டான். அவனோட காதலை யாராவது மட்டமா சொல்லிட்டா பசியோட இருக்கிற சிங்கத்தை போல அவங்கள விரட்ட ஆரம்பிச்சிடுவான். அன்னைக்கும் இதுதான் நடந்துச்சு. மோனாவின் அவமானம். ரோஹனால இதை தாங்கிக்க முடியல. அவ அந்த அவமானத்துக்கு பழிவாங்க முடிவெடுத்துட்டான். அவ பின்வாங்கல. என்ன இது? இட்ஸ் ஆல் ரபிஷ். இப்படியா நீ வேலை பாக்குற? சீரியஸ்லி, உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுத்த மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு மட்டும் தெரியுது. யாராவது இப்படி வேலை பார்ப்பாங்களா? ஷட் அப். எதுவும் பேசாத. கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். கெட் லாஸ்ட். ரபிஷ். நீங்களா என்ன பாக்குறீங்க? போய் வேலையை பாருங்க, போங்க. வேலையை தாண்டி உங்களுக்கு எல்லாமே வருது. என் மோனாவை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினில, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ரிஷி. மோனா ப்ளீஸ் என்னை ரிஜெக்ட் பண்ணிராத. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். மோனா ப்ளீஸ். ரோஹன், ஹே ப்ளீஸ் எழுந்துரு. ரோஹன் ப்ளீஸ். மோனா. ரோஹன், இது பாரு, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் பழி வாங்கியே ஆகணும். இதை கைவிடவே முடியாது. சோ ப்ளீஸ் என்னை இங்க இருந்து போக விடு. ரிஷி செத்தானா இல்லையான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உனக்காயிடுவேன். வெறும் நானும் நீயும் அப்புறம் நம்மளோட காதல். சரி, நானும் உன் கூட வரேன். இல்ல இல்ல இல்ல, நீ வராத. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலையை செய்யணும். செய்வல? உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கியா? யார் அங்க? இதுக்கு கீழே தான் இதெல்லாம் வச்சிருக்கணும். அதோட ரிமோட் கண்ட்ரோலையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல. அபிஜித்,
யாரு? சார், இவன் சாகர் எங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரிஷி, கேக்க கொண்டு வந்தது யாரு? சார், கேக்க என் ஒய்ஃப் சீமா வாங்கிட்டு வந்தா. சீமா எங்க இருக்காங்க? தெரியல சார், இங்க தான் இருக்கணும். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா சார். உருவி, சீமாவை கூட்டிட்டு வா. சார் சார், ஆதையா, இந்த போலி கண்ணு கிடைச்சிருக்கு. சார், இந்த கண்ணி எனக்கு நல்லா தெரியும் சார். இது ரமேஷோடது. ரமேஷ்? ரமேஷ் எங்க ஆபீஸ்ல பியூனா இருந்தா. ரமேஷ் இதுக்கு முன்னாடி இங்க பியூனா வேலை பார்த்திருக்கானா? அப்படின்னா பார்ட்டி நடக்கும்போது பாம் பிளாஸ்ட் ஆகுறப்ப அவ இங்க தான் இருந்திருக்கான். சார், அவன் தன்னுடைய பென்ஷனை வாங்குறதுக்காக வந்தான். அதோட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன்ல இருந்தான். ரமேஷ் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிசப்ஷனுக்கு வந்திருக்கான் பென்ஷன் வாங்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது அவனோட கண் பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு எப்படி வந்தது? அட கடவுளே, என்னாச்சு? எதுக்கு பயந்தேனோ அது நடந்துடுச்சா? அவனை நீ கொலை பண்ணிட்ட, ஆனா உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சா? திஸ் இஸ் ரமேஷ், டிகே இண்டஸ்ட்ரீஸோட பழைய நம்பிக்கையான ஒர்க்கர். ஆனா இன்னைக்கு அவன் விரோதியா மாறி இருக்கான். அவனோட எண்ணம் பழி வாங்கியே ஆகணும். ஆனா டிகே இண்டஸ்ட்ரியோட ஓனர் ரிஷியால தான் அவன் தன்னுடைய கண்ணையே இழந்தான். அன்னைக்கு ரமேஷ் ஒரு முடிவு எடுத்தான். ஒரு நாள் திரும்பி வரணும், ரிஷிய பழி வாங்கிட்டு கொண்டாடணும். சார், ஜூஸ். அங்கேயே வெய்ய. சார், நீங்க என்னோட சம்பளத்தை ஏத்துறத பத்தி யோசிச்சிங்களா? அப்புறமா யோசிக்கிறேன். எனக்கு யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ரமேஷ், என்ன சார்? ஆப்பிள் எடு. கட் பண்ணவா? சாப்பிட்றதுக்கு இல்ல, இடியட். பின்னாடி போய் நில்லு. ஆப்பிள் உன் தலையில வை. ஓ சார், குறி தப்பிருச்சுன்னா? ஜஸ்ட் ஷட் அப். சொல்றத மட்டும் செய். பின்னாடி போ. வேண்டாம் சார், தலை. சொல்லிக்கிட்டே இருக்க. ஒழுங்கா பின்னாடி போய் நின்னு தலையில ஆப்பிள வை. சார், ஏதாவது பிரச்சனை ஆயிடப்போ. சம்பளத்தை ஏத்தணுமா வேணாமா? சரி சார். அப்ப அப்படியே நில்லு. சார், டோன்ட் மூவ் ரமேஷ். ப்ளீஸ் சார். வாவ், இதெல்லாம் யார் பண்ணது? அட வேற யாரு, நம்ம பாஸோட மோனா டார்லிங். எதுக்காக கூச்சல் போடுறீங்க? உன்னால தாண்டா நான் கண்ணை இழந்தேன். உன்னை நான் விடவே போறதில்ல. என் உயிரே போனாலும் சரி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் கண்ணு, என் கண்ணு. செத்தானா இல்ல இருக்கானான்னு தெரியாது. ஆனா உயிரோட இருந்தான்னா திரும்பவும் அவனை கொல்லுவேன். என் கண்ணுக்கான பழிய வாங்கியே தீருவேன். சார், மொத்த ஆபீஸும் சர்ச் பண்ணியாச்சு. சீமாவை எங்கேயும் காணோம். எங்கேயுமே இல்லையா? இல்ல சார். பிளாஸ்ட் ஆனதும் ஓடி இருக்கா? என்ன ரிஷி, உங்க வைஃப் இங்க இருக்கிறதா சொன்னீங்களே, எங்க போனாங்க? சார், ஐ டோன்ட் நோ சார். எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்றது ஆச்சரியமா இருக்கு ரிஷி. உங்க பர்த்டேக்கு உங்களோட ஒய்ஃப் ஒரு கேக் வாங்கிட்டு வராங்க. ஆக்சுவலி அது ஒரு பாம்.
அத்தோட இந்த பாம்பு வெடிச்ச உடனே அவங்க காணாம போயிடுறாங்க. எப்படி எப்படி அவங்க காணாம போனாங்க? உங்களுக்குள்ள ஏதாவது பகை இருக்கா என்ன? வாயத் தொற. இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல. ஐ எம் அ ஃப்ளர்ட். நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. பெண்கள் எல்லாரும் என் பின்னாடி மயங்குவாங்க. ஏன் கூடாது? என்கிட்ட பணம் இருக்கு, ஐ எம் குட் லுக்கிங். அதோட இந்த விஷயம்தான் சீமாவுக்கு பிடிக்காம இருந்தது. அதனாலதான் என்னை உயிரோட கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. ஐ சி. இப்போ எங்க இருப்பாங்க? இப்ப எங்க இருப்பாங்க நான் எப்படி சார் சொல்ல? சரி, அவன் ஃபோன் நம்பரை கொடு. 1800-73079. சீமா எங்கேயாவது உக்காந்துக்கிட்டு மறுபடியும் என்னை கொலை பண்ண பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா இதை தான் செய்வா. சார், இந்த ரிஷி என்னவோ மறைக்கிறான். எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவனை கண்காணிச்சு ஆகணும். ஓகே, தேங்க்யூ சார். சீமாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அண்ட் அவளோட லாஸ்ட் லொகேஷன் அவளோட வீட்டில் தான் ட்ரேஸ் ஆயிருக்கு. என்ன? என் பையன் ரிஷியோட கம்பெனில பாம்பு பிளாஸ்டா? அவனுக்கு ஒன்றும் ஆகலையே. இதை பாருங்க மேடம், ரிஷிக்கு எதுவுமே ஆகல. ஆனா எங்க எல்லாருக்கும் அவ ஒய்ஃப் சீமா மேல டவுட்டா இருக்கு. இந்த பாம்பு பிளாஸ்ட் அவ தான் பண்ணியிருக்கணும். எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த சூனியக்காரி கண்டிப்பா என் மகனை கொலை பண்ணுவா. உடம்புல எல்லாம் ரத்தக்கரை இருந்தது. நானும் அவகிட்ட கேட்டேனே, இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேட்டேன். அவ எதுவுமே சொல்லல. ட்ரெஸ் மாத்திட்டு இங்க இருந்து போயிட்டா. அது சரிங்க, உங்களோட மருமக இருக்காங்களே சீமா, அவங்க எதை செய்யணும்? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். ரிஷி, உனக்காக சாக்லேட் மில்க் ஷேக் கொண்டு வந்திருக்கேன். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி குடிச்சிரு. இன்னைக்கு என்ன திடீர்னு என் பையன் மேல அன்பு பொழியுது? இது என்ன? கண்ணா ரிஷி, என்னாச்சுமா? என்னாச்சு? சீமா, சீமா, சீமா வந்து உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணா. இந்த மில்க் ஷேக்ல ஏதோ கலந்து இருக்கா. என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. இந்த தடவை தப்பிச்சுட்டு ரிஷி. எப்பவுமே லக் உனக்கு கை கொடுக்காது. உன்னை நான் கொலை பண்ணியே தீர்வேன். ஆனா சீமா எதுக்காக ரிஷியை கொலை பண்ணணும்? அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? பணம் தான். அவ பணம் பின்னாடி அலையிறவ. ஒரு தடவை ரிஷி அவ கொலை பண்ணிட்டானா கம்பெனி அவ பேர்ல வந்துடும் இல்லையா? சார், சார், சீமாவோட பெட்ரூம்ல இருந்து இது கிடைச்சது. பேண்டேஜ் அண்ட் திஸ் ரிமோட். ரிமோட்டா? பாம்போட ரிமோட்டா இருக்கலாம். ஒன்று பண்ணு, சீமாவோட ஃபோனை 24 hours சர்வைலன்ஸில் வைங்க. ஆனான உடனே நமக்கு அது தெரிஞ்சிடும். சீமா எங்க இருக்கான்னு பார்த்துடலாம். 4 பேரோட லட்சியமும் ஒண்ணுதான், அது ரிஷியோட மரணம். அடுத்த திட்டத்திலேயாவது இவங்க ஜெயிப்பாங்களா? சொல்லு சலங்கி, எதுக்காக கூப்பிட்ட? பாஸ், விஷயம் அந்த மாதிரி. சாகர் வந்து பாம்பு பிளாஸ்ட்னால சாகல, விஷத்தால இறந்திருக்கான். என்ன? ஆமாம் பாஸ், விஷம் உடம்புக்குள்ள போனதுனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால தான் இவன் இறந்திருக்கான். இவன் பாம்பு பிளாஸ்ட்னால இறந்திருந்தா ரத்தம் சதறி இருக்கும், காயம் பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா இவனோட உடம்புக்குள்ள உள்காயம் எதுவுமே இல்ல. பெரிய காயங்களும் உடம்புல தெரியல, சின்ன சின்ன காயங்கள் தான் இருந்தது. சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் தான் கிடைச்சது. சார், நாங்க இந்த விஷத்தன்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த ஹேண்ட் கேம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா சார், இதுல எங்களுக்கு தண்ணி, வேர்வை, அதுக்கப்புறம் சோப் துண்டுகளையும் தாண்டி ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிருக்கு. அதோட டெஸ்ட் ரிப்போர்ட் இன்னும் வரல. இந்த சொல்யூஷன் விஷமா இருக்குமோ? அதனால தான் இவன் சாப்பிட்டு செத்துட்டானோ? தண்ணியும் சோப்புமா? அப்படின்னா ஒருவேளை
பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி வாஷ்ரூம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த சொல்யூஷன், அதான் அந்த விஷம், அது அவனுக்கு அங்கே கிடைச்சிருக்குமே. பாத்ரூம்லயா? இன்ஜெக்ஷன். ஓ, இதுதான் விஷயமா? சொல்லுங்க, சொல்லு. ஏதோ தெரிஞ்சுதா? எந்த விஷத்தால சாகர் இறந்திருக்கா? பாஸ், அந்த விஷத்தை பத்தி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த பாட்டில்ல நீங்க விஷம் அனுப்புனீங்களோ அந்த பாட்டில்ல விஷமே இல்ல. நீ என்னதான் சொல்ற? அப்ப அந்த பாட்டில்ல என்ன இருந்தது? அதுல இருந்தது வெறும் மறுத்து போகக்கூடிய மருந்து, நம்பிங் சொல்யூஷன். லோக்கல் அனஸ்தீஷியா? லோக்கல் அனஸ்தீஷியா. சரி சாலோங்கி, இந்த லோக்கல் அனஸ்தீஷியாவை எப்போ கொடுப்பாங்க? ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆபரேஷன் பண்றப்போ வலி தெரியாம இருக்க அப்பதானே இதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதேதான், அதுதான் இது. ஒருவேளை கொலைகாரனோட பிளான் இதுதான். அவன் முதல்ல சாகருக்கு லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்து மறுக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டான். இங்க என்ன நடந்திருக்கு? எல்லாருக்கும் கட்டு போட்டுட்டு இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. மோனா, மோனா எங்க இருந்த நீ? இங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? கேக் கட் பண்ணும்போது பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பாம் பிளாஸ்டா? ஆமா, சாகர் செத்துட்டாரு. சாகர் சார் இறந்துட்டாரா? ரிஷி சாரும் இறந்துட்டாரா? நான் கேட்க வந்தது வேற யாருக்கும் ஆழமான அடிப்படலையே. இல்ல மோனா, ரிஷி சார் நல்லா தான் இருக்காரு. நாங்களும் அப்படி இப்படின்னு தப்பிச்சிட்டோம். நீ நல்லா இருக்கல்ல? நர்ஸ் ப்ளீஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீ உட்காரு. ஓகே, இந்த பிளாஸ்டை யார் பண்ணிருப்பாங்க? என்ன நடந்தாலும் சரி, நான் கேஃபிடேரியால வச்சிருந்த கேக்கை எப்படியாவது மறைச்சாகணும். இல்லைன்னா நானும் வசமா மாட்டிப்பேன். நோ 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 சார், 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 என்ன? இங்க பாருங்க. ரிஷி, ரிஷி, இஸ் மோமோ. இது எப்படி ஆச்சு? நீங்க தானே இருந்த? ஆமா சார். சார், எனக்கு ஒரு போன் வந்தது. அதை பேசுறதுக்காக நான் வெளியில போயிருந்தேன். அப்ப ரிஷி ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சார், நான் அந்த அக்குபேஷர் மேட்டை போட்டு அவரோட ஷூவை கழட்டிங்க நடக்க சொன்னேன். ரிஷியை தவிர வேற யாருமே உள்ள இல்லையா? இல்ல சார், எங்க 2 பேரும் தாண்டிங்க யாருமே இல்ல. அப்ப எப்படி செத்தா? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பூர்வி, அவளை வெளியில கூட்டிட்டு போ.
அபிஜித், இத பாரு. சார், ஆ சொல்லு சாலோங்கி. பாஸ், சாகரோட லெஃப்ட் லெக்கு கருப்பா மாறுது. முதல்ல அப்படி இல்ல, அதோட ஏதோ ஒரு பூச்சி கடிச்ச மாதிரி அடையாளம் தெரியுது. காது கருப்பா மாறுதா? ஆமாம் பாஸ், அவனோட காலு கருப்பா மாறி இருக்கு. அதோட விஷத்தோட அடையாளமும் தெரியுது. அது சரி சாலோங்கி, ரிஷியை யாரோ கொண்டு இருக்காங்க, கொலை பண்ணிருக்காங்க. என்ன? அவனோட காலில் கூட இப்ப நீ போன்ல சொன்ன மாதிரியே ஒரு சின்ன அடையாளம் காலில் தெரியுது. இது பாரு, ஒருவேளை 2 பேரோட மரணமும் ஒரே மாதிரி நடந்திருக்குமோ? இருக்கலாம் பாஸ், கண்டிப்பா இருக்கலாம். அங்க ஏதாவது தேள் இருக்கான்னு பாருங்க. என்ன தேளா? ஸ்கார்பியனா? ஆமாம் பாஸ், தேளு. ஏன்னா சாகரோட மரணம் தேள் கடிச்சதுனால வந்திருக்கு. ரிஷி சாகறதுக்கான காரணமும் இதுவா கூட இருக்கலாம். ஏன்னா உடம்புல இந்த மாதிரியான அடையாளங்கள் தேள் கொட்டினா மட்டும்தான் இருக்கும் பாஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சாலோங்கி. இந்த ரூம்ல தேள் இருக்கா? ரெடி பங்கஜ், இவனை ஃபாரன்சிக்கு தூக்கிட்டு போங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃபா? எதுக்கு சார்? எதுக்காக லைட் ஆஃப்னா, ஸ்கார்பியன் இருட்டுல தான் அது க்ளோ ஆகும். க்ளோ. இது அதே தேலு தான். சைனைடை விட அதிக விஷமுள்ள தேல். ரூமை சீல் பண்ணிடுங்க. அப்படின்னா கொலைகார தேளை பயன்படுத்தி தான் இந்த கொலையை பண்ணி இருக்கான். அப்படின்னா அந்த அந்த லோக்கல் அனஸ்தேஷியா இதுக்காக தான் சாகருக்கு கொடுத்துருக்காங்க போல. தேல் கடிச்சா அவனுக்கு வலி இருந்திருக்காதுல்ல. சார், தேல் கொட்டின அடையாளம் சாகரோட பாதத்துல இருந்திருக்கு. அப்படின்னா அந்த தேல் ஷூல இருந்திருக்கணும், இல்ல யாராவது வச்சிருக்கணும். ஆனா சாகரோட ஷோல எந்த தேளுமே நமக்கு கிடைக்கலையே. அப்படி இருக்கும்போது சார், ஒருவேளை சாகர் ஷூவை மாத்திருக்கலாம். அவன் அங்கிருந்து மென்ஸ் ரூமுக்கு போயிருந்தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து பார்ட்டி ஹாலுக்கு அங்கதானே கேக் கட் பண்ணாங்க. அதாவது ஷூ மாத்தப்பட்டிருக்கு மென்ஸ் ரூமுக்கும் அண்ட் கேஃபிடீரியாவுக்கும் நடுவில். ஹலோ. சரி, தேங்க்ஸ் சார். சீமாவோட மொபைல் லொகேஷன் எங்கன்னு கிடைச்சாச்சு. அப்ப அவளை தூக்குங்க. ஓகே சார். அபிஜித், மூனா சீமாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தெரிய வேண்டியது ரமேஷ். ஹலோ, எங்க வந்திருக்க? நான் வந்து சேர்ந்துட்டேன். நீ எங்க இருக்க? 9th ஃப்ளோருக்கு வா. 901. சார், சீமாவோட ஃபோன் இந்த பில்டிங்ல தான் ட்ரேஸ் ஆயிருக்கு. சார், இங்க தான். இதுவா? ஹா.
வெயிட். ஏய் எழுந்துடா எழுந்துரே. யாரா நீ? சீமாவை எதுக்கு கொல்ல பார்த்த? ஆ? சார் நான் ரோகன் சார். எனக்கு சீமாவுக்கு சம்மந்தம் இல்லை சார். நான் என் காதலியை தேடி இங்க வந்திருக்கேன். அது சரி, காதலா? ஆ? ஆமா சார், மோனா சார். என்னுடைய காதல், என்னுடைய வாழ்க்கை. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் பழி வாங்கியே ஆகணும். அது எனக்கு ரொம்பவே முக்கியம். நீ எனக்காக ஒரு வேலையை செய். சீமாவை கொலை பண்றதுக்கு அவ தான் என்ன கூப்பிட்டா சார். நான் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ரொம்ப ஆழமான காதலோ? வா, அந்த ஆழம் என்னன்னு பார்த்தலாம். ஷூஸா சார்? ஆ ஷூஸ் கிடைச்சிருச்சு. புது ஷூவா இருக்கே சார். ஆமா விஜித், பார்க்க புதுசா தான் இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு பாரு, ஜாக்கிரதை. என்னாச்சு? என்னவோ இருக்கு சார். தேளு செத்து இருக்கு. சாகர் அவனோட ஷூவை கழட்டி இருக்கான். இந்த ஷூஸ்ல அவனோட காலை போட்டிருக்கான். தேல் குட்டி இருக்கு, ஆனா அவனோட ஷூவை ஏன் அவன் போட்டான்? பொங்கேஜ், சாகரோட ஷூ எடுத்துட்டு வா. ஓகே சார். சார் நம்பர் 7 சார். 9வது நம்பர். ஒன்னு சின்னது ஒன்னு பெருசு. 7 நம்பர், அப்புறம் 9ஆம் நம்பர். சார் விடுங்க சார். வா எழுந்துரு. நாலு கொலைகாரங்க, 4 பேரு, அதோட 2 கொலையும். இந்த கொலைய பண்ணிருக்கிறது உங்கள யாரோ ஒருத்தர் தான். முதல் குற்றவாளி சீமா மேடம். இவங்க அவங்களோட புருஷனையே பாம்பு வச்சு கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு யோசிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடியே கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. இந்த தடவை சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் இவ மோனா ரிஷியை கொலை பண்ண கேக்ல விஷம் கலந்துருக்கா. நீயும் அப்பாவுக்காக பழிவாங்க பார்த்தல? அந்த கேக்கை எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ரமேஷ் சார், இந்த தடவையும் கொலை பண்றதுக்காக ஒரு பாம்பு எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு பாம்பு வெடிச்சிருச்சு. கண்ணு போனதுக்காக பழிவாங்க துடிச்சிங்கல்ல? அப்புறம் காதல் மன்னன் ரோஹன், மோனாவோட மன்மதன். மோனாவுக்காக யார வேணாலும் கொல்லுவியா? யார வேணாலும்? எல்லாருக்கும் இப்ப தெரியணும் இல்ல சாகர் ரிஷியோட கொலைய பத்தி. உங்கள இத பண்ணது யாரு? இதோ இந்த ரூம் இருக்கு. இந்த ரூமுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு வரணும், தனித்தனியா. மோனா, முதல்ல நீ போலாம். ரமேஷ், நீங்க உள்ள வாங்க. சீக்கிரம் வாங்க. கம். உள்ள.
நீங்க இங்க வாங்க. போங்க. வாங்க. உட்காரு. இந்த ஷூஸ் போடுங்க. இது ஜென் ஷூ. எங்களுக்கு தெரியும், போடுங்க. சரி. ரமேஷ் நீங்க வாங்க. போடுங்க. ம். ஓகே. பூர்வி, நீங்களும் போங்க. அங்க உட்காந்து ஷோ கேட்டு இந்த ஷோ போடு. சீக்கிரம் ஆகட்டும். அந்த ஷோவும் போடு. நீயா போடுறியா இல்ல நான் உனக்கு போட்டு விடவா? என்னாச்சு? ரொம்ப டைம் எடுத்துக்கிற? ஏன் என்ன லெஃப்ட் லெக் ஷூல தேல் இருக்கா? காலேஜ் டேஸ்ல இருந்தே மோனா பின்னாடி அலைஞ்சேன். அலைவேன். எனக்கு தெரியும், பழிவாங்க துடிக்கிறதுனால மோனா ரிஷி அவங்க பார்ட்னர் சாகரையும் கொலை பண்ண நினைச்சா. அதனால நீ ஒரு பிளான போட்ட. சாகரை முதல்ல என் ஃப்ரெண்ட் ஆக்கின. ஒரு நாள் சாகர் என்கிட்ட வந்தான். அப்ப பேசும்போது ஓரளவுக்கு திக்குவான். அவன் என்கிட்ட ஒரு மருந்து கேட்டான். எல்லார் முன்னாடியும் கான்ஃபிடென்ட்டா பேசணும்னு ஆசைப்பட்டான். ரிஷியை மட்டமா காட்டணும்னு ஆசைப்பட்டான். ரிஷி அவனுடைய பிசினஸ் பார்ட்னர். ஆனா அவனை வேலைக்கார மாதிரி தான் நடத்தினான். அதனால சாகர் பழி வாங்க துடிச்சான். அவனுக்கு அவன் உரிமை தேவையா இருந்தது. ஆனா அவன் ரொம்ப பாவம். உன்னுடைய ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன். என்னது? என்னது? தன்னம்பிக்கைக்கான இன்ஜெக்ஷன். இத போட்டுக்கிட்டா கிளி மாதிரி பேச ஆரம்பிப்ப. உன் மனசுல என்ன தோணுதோ அதை ரிஷிக்கிட்ட சொல்லிரு. உனக்கு நிறைய தொல்லை கொடுத்தான்ல, அப்படியா? இதுதான் பழி வாங்க வேண்டிய நேரம். அது இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல ரிஷியோட பர்த்டே பார்ட்டி ஆரம்பிச்சிரும். இதை இன்னைக்கே போட்டுக்க, மறக்காத. சரியா? அட என்னடா இது, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? ஜெராக்ஸ் ரூம்ல உனக்கான புது ஷூ வச்சிருக்கேன். உன் ஷூவை பாரு, கிழிஞ்சிருக்கு, அப்புறம் பழசாயிடுச்சு. புது ஷூவை போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப. ரிஷியை நீ அவன் ரூம்ல வச்சு சாகடிச்சிருக்க. அவனோட அக்குபஞ்சர் மேட்டை வச்சு அதுக்குள்ள ஒரு பாய்சன் தேளை நீ வச்சிருந்த. பிளாக் கலர் ஸ்கார்பிய, மேட்டும் கருப்பு, தேளும் கருப்பு. அதனால அது கண்ணுக்கு தெரியல இல்லையா? மோனாவை நீ ரொம்ப ஆழமா காதலிக்கிறியா? ஆஹா, என்ன ஒரு லவ்! பாத்தியா மோனா, உனக்காக ரோஹன் பழி வாங்கியிருக்கான். சாகர் ரிஷியை கொலை பண்ணியிருக்கான். அதோட நீயும் ரிஷியை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியும். சட்டம் உன்னை மன்னிக்காது. 4 பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும். அதோட ரோஹன்,
உனக்கு தூக்கு மேடை காத்திருக்கலாம்.